मेरे मेरे चुड़ैला मेरा निवासी नासी मेरी गासी नासी मेरी गासी नासी मेरी गासी नासी मेरी गासी சீமா, உன்னை வச்சு நான் ஒரு பாவ காரியத்தை செய்ய வைக்க போறேன். அதுக்கப்புறம் அந்த அம்மன் உன்னை எப்பவும் காப்பாற்றவே மாட்டா. ஒரே ஒரு தடவை அந்த அம்மன் உங்க குடும்பத்தையே கைவிட்டுட்டாங்கன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் என் வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும். மோகினி, ஒருவேளை நான் இப்ப இங்க பண்ணதெல்லாம் இவன் பார்த்திருப்பானோ? மோகினி, சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ, அப்படியா? என்ன சொல்லுங்க. அது வந்து மோகினி, நான் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புறேன்னா, இதை என்னால் மறைக்க முடியல, அதை சொல்லாமல் இருக்கவும் முடியல. என் மனசுக்குள்ள இதை சொல்லலாமா வேண்டாமான்னு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. நான் உன்னை விரும்புறேன் ரோகிணி. உன் மேல எனக்கு காதல் வந்துருச்சு. இதை நீ எப்படி எடுத்துப்பியோ எனக்கு தெரியல. இருந்தாலும் உன்னோட பதில் என்னன்னு தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன். இந்த விஷயத்தை நம்ம இப்ப எல்லார்கிட்டயுமே சொல்லி ஆகணும். சீமா, பசங்க சாப்பிட்டாங்களா? அது வந்து ஜானவி கூட தான் பசங்க இருக்காங்க. சாப்பாடு அங்கேயே அனுப்பி வச்சிடுறேன். ஓகே. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? இப்பதான் அமர் வந்து கிச்சன்ல மோகினி கிட்ட தன்னோட காதல சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேன். என்ன? இது கண்டிப்பா நடக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் நான் இதை எதிர்பார்க்கல. பையன் ரொம்பவே ஃபாஸ்ட் ஆயிட்டான். சரியாதான் சொன்னீங்க. நம்ம அமருக்கு மோகினி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கவே மாட்டா. என்ன கேட்டா இத பத்தி சீக்கிரமாவே வீட்டு பெரியவங்க கிட்ட பேசி ஆகணும். மோகினிக்கு அமரா? நீங்க எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆண்டி, அது வந்து நாங்க முதல்ல எங்க பெரியத்த கிட்ட இத பத்தி பேசிட்டு அப்புறமா என்னம்மா சொல்லலாம்னு. எதை பத்தி பேசணுமா? பெரிய பாட்டி, அமர் மோகினி கிட்ட அவனோட காதலை பத்தி சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நான் நம்ம வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயுமே அதை வந்து சொன்னேன். ஆனா ஆண்டிக்கு அமரோட காதல் பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன். அமர், அமர் இங்க வாப்பா. சொல்லுங்க பெரிய பாட்டிமா. மோகினி எங்க? மோகினி உள்ள கிச்சன்ல இருக்கா. ஆண்டி, ஒரு நிமிஷம். அமர்கண்ணா, நான் கேள்விப்பட்டது உண்மையா? நீ மோகினியை காதலிக்கிறியா என்ன? பெரிய பாட்டிமா, உமா, இது என்ன விளையாட்டு விஷயம் நினைக்கிறீங்களா? நீங்களா உங்களுக்குள்ள பேசி முடிவு எடுக்கிறதுக்கு? இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. பெரிய பாட்டி, அது வந்து பெரியத்த, உமா அண்ணி இப்ப சொன்ன விஷயம் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும். உமா அண்ணி இந்த விஷயத்துல விளையாடல, உண்மையத்தான் சொல்றாங்க. எனக்கும் பிரேம்க்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்களே உங்ககிட்ட
இத பத்தி பேசி முடிவெடுக்கலாம்னு இருந்த பெரியத்த. ஆனா இன்னைக்கு அம்மார் இப்படி பண்ணுவான்னு ஆன்ட்டி கோவப்படுவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இங்க என்ன நடக்குது மோகினி? எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. இந்த அம்மர் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு தெரியல. இப்ப தெரிஞ்சிருச்சுல. இந்த பரத்வாஜ் குடும்பத்துல இருந்து அமர் மூலமா நமக்கு இப்ப பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நம்ம பொறுத்துட்டு இருக்க முடியாது. இனியும் எதுவும் செய்ய முடியாது. நீ ஒத்துக்கிட்டு அவனை காதலிக்கிற மாதிரி நடிச்சாலும் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ அவனை காதலிப்ப. அதனால நான் சொல்றத கேளு. இதோட இந்த விஷயத்தை முடிச்சுக்கிட்டு நாம இங்க இருந்து கிளம்புறதா நல்லது. ஆனா அம்மா, கொஞ்ச நாளாவே நான் உன்னை யோசிச்சுட்டு தான் இருந்தேன். இந்த வீட்டோட எந்த ஆம்பளைய மயக்கி நாடகம் ஆடலாம் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப பாத்தீங்களா, ஆடு தானா சிக்கிடுச்சு. நம்மள தேடி அவனே வந்து விழுந்துட்டான். அமர் தான் அந்த ஆடு. மோகினி, இது நல்லதுக்கு இல்ல. இதனால நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வருங்கிறத நீ யோசிக்காம பேசிட்டு இருக்க நினைக்கிறேன். கண்டிப்பா நான் எதையும் மறக்க மாட்டேன். பெரிய பாட்டிமா, உங்க மனசுக்கு பிடிக்காத மாதிரி நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. ஆனா நான் மோகினியை மனசார காதலிக்கிறேன். அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். பெரிய பாட்டிமா, என்னால இந்த குடும்பத்துக்கு ஏதாவது கெட்ட பேர் வர்ற மாதிரி நான் நடந்திருந்தா நீங்க தான் பெரிய மனசு பண்ணி என்னை மன்னிச்சு ஏத்துக்கணும். மோகினியை நீங்க தான் என் கூட சேர்த்து வைக்கணும். பெரியத்த, மோகினி ரொம்ப நல்ல பொண்ணு. அது மட்டும் இல்ல, அமருக்கும் அவளுக்கும் பொருத்தமும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் பெரியத்த, நீங்க ஒரு முறை சுனந்தா ஆண்டி கிட்ட இதை பத்தி பேசி ஒரு நல்ல முடிவா எடுங்களேன். நீங்க பேசினா அவங்க ஒத்துக்குவாங்க. பேசுறீங்களா? சரிப்பா, நான் என்னோட அமருக்காக சுனந்தா கிட்டையும் மோகினி கிட்டையும் பேசி பார்க்கறேன். இப்ப சந்தோஷமா? நன்றி பெரிய பாட்டிமா. ஓகே, இப்போ உனக்கு பாட்டியோட ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. அப்படியே என்னோட விஷயத்தையும் வாங்கிக்க. நீதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உண்மை என்னன்னா, இந்த வீட்டுல எல்லாருமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் நீதான். அதனால நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்னைக்கு பெரிய பார்ட்டி கொடுக்க போறேன். அப்புறம் அது மட்டும் இல்லாம நான் மோகினி கிட்ட சில விஷயங்களை எடுத்து சொல்ல போறேன். எச்சரிக்கையை கண்டு பின் வாங்குபவன் என் கர்ணன் அல்ல பிதாமகரே. இனி எவராலும் அவனை தடுக்க இயலாது என்பதை தாங்கள் அறிவீர்கள். கர்ணன் சூரிய புத்திரன். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7:30 மணிக்கு மற்றும் இரவு 10 மணிக்கு உங்கள் பாலிமர் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்.
ஏதோ முக்கியமா பேசணும்னு சொன்னல, பேசு. இங்க சித்தார்த்தும் அவங்க ஒய்ஃபும் வந்திருக்காங்க. நீங்க எதுக்கு எங்களை பார்க்கணும்னு சொன்னீங்களா? உங்களோட குடும்பம் இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அந்த பிரச்சனை உங்க குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரால தான் வரப்போகுது. ஒரு நிமிஷம். நீங்க எதை சொல்ல வந்தாலும் அதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்குங்க. என் பொண்டாட்டி சொன்னதுனாலதான் உங்களை பார்க்க நான் வந்திருக்கேன். அதனால நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு உண்மைய மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு உண்மைதானே தெரியணும்? ஆமா, நான் சொன்னதுதான் உண்மை, நிச்சயமான உண்மை. அது மட்டும் இல்ல, அந்த சுனந்தாவும் மோகினியும் பயங்கரமான சூனியக்காரிங்க. அவங்க 2 பேரும் தன்னோட சக்திகளை மீட்க பல தந்திரங்களை செய்யறாங்க. நிறைய பேரு பலி கொடுக்கறாங்க. நான் சொல்றத நம்புங்க. இப்போ உங்க குடும்பம் பெரிய ஆபத்துல இருக்குது.